அருண்குமாரை பார்த்தா யாருக்கெல்லாம் இரிட்டேட்டிங்கா இருக்குதோ அவங்களான வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, அருண்குமார் வந்து ஒரு நேர்மையான அதிகாரி அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அப்படிலாம் கிடையாது, நான் நேர்மையான அதிகாரிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி இப்போ அவர் நிரூபிச்சிருக்காரு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. சரி, இன்னைக்கு எபிசோட்ல ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ரோஹிணியை தான் காட்டுறாங்க. ரோஹிணி மனோஜ் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா மனோஜை எப்படியாவது தன் பக்கம் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி பல வழியில முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா மனோஜ் பாத்தீங்கன்னா அதுக்கு சரிப்பட்டு வர்ற மாதிரியே தெரியல. எங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அந்த விஷயத்தை மட்டும் கேளு, தேவையில்லாம உன்னை யாரும் இதெல்லாம் பேச சொன்னா, நீ இப்படி பேச போய் தான் சண்டை வருது அப்படின்ற மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப ரோஹிணி என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனோஜ் இங்க பாரு, நான் சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா, நம்மளோட வாழ்க்கை நம்ம சேர்ந்து வாழ போறோம், இதுக்கு எதுக்கு இடையில உங்க அம்மா இருக்கிற, உங்க அம்மா வந்து எப்பயுமே பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க, அவங்களால நம்ம லைஃபுக்கு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஒரு விஷயத்தை நீ தெளிவா முடிவு பண்ணிக்கோ மனோஜ், உனக்கு நான் முக்கியமா உங்க அம்மா முக்கியமா அப்படின்றத நீ தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா இதுக்கப்புறம் கூட அவங்க வரப்போறது கிடையாது, உன் கூட உன் தொழில உனக்கு சப்போர்ட்டா நான் தான் இருக்க போறேன். ஸோ நான் சொல்ற விஷயங்களை மட்டும் நீ கேளு அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்ல, அதெல்லாம் முடியாது ரோகிணி, அம்மா என்ன சொல்றாங்களோ அதான், நீ கிளம்பு தயவு செஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ரோஹிணி அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்படியே அடுத்த ஷாட் கட் பண்ணீங்க அப்படின்னா ரவி வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்நேரம் சுருதி வந்து ஒரு வீடியோ காட்டுறாங்க. ரவி இங்க பாரு ரவி, ஒரு வீடியோ வந்திருக்குது அப்படின்னு சொல்ல, அதற்கு ரவி இருந்துகிட்டு, இங்க பாரு சுருதி, எனக்கு வேலை கிடக்குது, வீடியோ பார்க்குற டைம் இது கிடையாது, நீ பார்த்துட்டு அப்படின்னா ஒரு ஓரமா போய் உட்காந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, டே இங்க பாருடா முத்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்கடா அப்படின்ற மாதிரி நம்ம சுருதி சொல்ல, ரவி வந்து எங்க காட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேமா போனை வாங்கி பார்க்குறாங்க. அதுல வந்து நம்ம முத்து அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. இப்போ இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் என்ன நடந்துச்சு, எதுக்காக வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க, எதுவுமே தெரியல, என்னாச்சு முத்துவுக்கு, இப்போ மறுபடியும் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. அண்ட் அப்படியே அடுத்து கட் பண்ணீங்க அப்படின்னா விஜயாவை காட்டுறாங்க. விஜயா அதே மாதிரி உட்காந்துருக்காங்க. விஜயாவுக்கும் அந்த வீடியோ வருது. யார் அனுப்புறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுருதியோட அம்மா தான் அனுப்புறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை எப்படியாவது பூதாகரமாக்கி ரவி அண்ட் சுருதியையும் வீட்டுக்கு கூட்டு போயிடணும். இதுக்கு மட்டும்தான் அவங்க இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, பயங்கரமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிளான் மட்டும் கிடையாதுங்க, இவங்க வாழ்க்கையில் வந்து பாதி பிரச்சனையும் அவங்களால வந்திருக்குது அப்படின்னா அது மிகையாகாது, அப்படிதான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை இவங்க விஜயாவுக்கு அனுப்ப, விஜயா அந்த வீடியோ பார்த்துட்டு அண்ணாமலையிட்ட சொல்ல, இங்கே பாருங்க மறுபடியும் முத்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஏன் இவனுக்கு வந்து குடிச்சிட்டு ஓட்டிட்டானா என்ன ஏது அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியாமல் முத்துவை திட்டுறாங்க. இப்போ போய் யாருக்கிட்ட வம்புழுத்தானோ, எங்கே குடிச்சிட்டு போய் காரை விட்டானோ, இப்போ எதுக்கு இவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியல, இவனுக்கு இதே வேலையா போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை சொல்றாரு, பொறு பொறு மிஷின் நிக்கட்டும், நீ எதுக்கு தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்க, அவனை போலீஸ் கூட்டு போயிருக்காங்க, அவ்வளவுதானே, என்ன ஏது அப்படின்றது விசாரிச்சாதானே தெரியும், நமக்கும் எதுவும் தெரியாது, ஸோ அதுக்கு முன்னாடி நீ இவ்வளவு தூரத்துக்கு பேசணுமா அப்படின்ற அவசியமே கிடையாது, அவன் மேல எந்த தப்பும் இருக்காது அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்றாரு. உடனே விஜயா பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அவன் தான் சின்ன வயசுலயே அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ அண்ணாமலை இருந்துகிட்டு, சின்ன வயசுல உனக்கு என்ன நினைச்சுன்னு தெரியுமா, எந்த நடந்தாலும் பார்த்தனா அவனே சொல்லாத, உனக்கு எது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரியலனா பேசாம இரு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை விஜயாவை வான் பண்றாரு. விஜயா வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்கா தான் இருக்காங்க. ஏன்னா அண்ணாமலை வந்து நம்ம முத்துவுக்கு ஆதரவா பேசுறது எப்பயுமே, இப்ப மட்டும் கிடையாதுங்க, எப்பயுமே அவங்களுக்கு பிடிக்காது. அவங்கள பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முத்து ஒரு ஆகாத வேண்டாத பிள்ளை அப்படின்னா அது மிகையாகாது, அதுதான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முத்துவை பொறுத்த வரைக்கும் அம்மா அப்படின்ற பாசம் இருக்குது. ஆனா பாத்தீங்கன்னா விஜயா மேல அப்பப்போ கொஞ்சம் எரிஞ்சு விழுவாரு. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க பண்ற விஷயங்கள் தான். ஆனா இவங்க அப்படி கிடையாது, முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா முத்து மேல வன்மத்தை மட்டும்தான் கக்குவாங்க. இப்ப மட்டும் கிடையாதுங்க, எப்பயுமே பாத்தீங்கன்னா தப்பே நடக்கலைனாலும் அந்த இடத்துல முத்துவை தான் அவங்க குறை சொல்லுவாங்க. ஸோ பார்க்கலாம். இப்போ அண்ணாமலை முடிவெடுத்துட்டாரு, ஓகே அவனுக்கு ஏதோ பிரச்சனை, அவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டாரு. அண்ட் அப்படியே கட் பண்ணிங்கன்னா நம்ம மீனாவை காட்டுறாங்க. மீனா ஒரு பாதை வழி போய்கிட்டு இருக்கேன். அங்கே பசியில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு சில காசை கொடுத்துட்டு, அண்ட் உங்களுக்கு வந்து சேலை நான் தரேம்மா, நீங்கள் இங்கே தானே உட்காந்துருப்பீங்க, முத்துவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. முத்துவோட ஃபோனை வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் எடுக்கிறாரு, ஒரு கான்ஸ்டபிள் எடுக்கிறாரு. என்ன ஏதுன்னு கேட்குறாரு. இல்லை சார் அவர் என்னோட ஹஸ்பண்ட் தான், ஸோ அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா என்ன பண்ணுவாங்க, வண்டியை வச்சுட்டு ஒரு டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் மேலே ஒரு போலீஸ் மேலே இடிச்சிருக்கான், அவன் புருஷனுக்கு நான் அவ்வளோத்தும்டா, அவனை வந்து நாங்கள் ஸ்டேஷனில் தான் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ அப்படியே கட் பண்ணிங்கன்னா முத்துவை காட்டுறாங்க. முத்து மீண்டும் அதே விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சார் என் மேலே தப்பு கிடையாது சார், நிஜமாவே வண்டி பிரேக் பிடிக்கல சார், நான் எதுக்கு சார் போய் சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி ஃபோனெல்லாம் கேட்குறாரு. மீனா கிட்ட நான் ஒரு வார்த்தை பேசி தரேன் அப்படின்னு சொல்லலாம் கேட்குறாரு. ஆனால் அங்கே இருந்த போலீஸ் வந்து தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் வராரு. இன்ஸ்பெக்டர்ட்டையும் சொல்கிறாரு, சார் என் மேலே எந்த தப்புமே கிடையாது சார், தயவு செஞ்சு நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க சார் அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாரு. ஆனால் அந்த இன்ஸ்பெக்டர் அதை கேட்குற மாதிரியே இல்லை. அதுக்கு பதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருண்குமார் உன்னை பற்றி என்கிட்ட நிறையா தடவை சொல்லியிருக்கான், நீ எப்பயுமே அருண்குமார் கூட வம்பழுதுகிட்டே இருக்கியாமே, ஸோ உனக்கு போலீஸ்னா அப்படி ஆகி போச்சா, எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, இலக்காரமாக தெரியுதா, என்ன வேணா பண்ணலாம், இவங்க எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்ல, சார் அதெல்லாம் கிடையாது சார், நான் எதுக்கு சார் தேடி போய் போலீஸ்கிட்ட வம்பளுக்க போகிறேன், எனக்கு கார் தான் சார் பொழப்பு, அதை ஓட்டினா தான் சார் என் வயிற்றுக்கு சாப்பாடு கிடைக்கும், தயவு செஞ்சு சொன்னால் புரிஞ்சுக்கோங்க சார், இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நிஜமாவே என் காரில் பிரேக் பிடிக்கல அப்படின்ற மாதிரி எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு. பட் இன்ஸ்பெக்டர் கூட கேட்கல. அப்போ அருண்குமார் கூட்டு
கூப்பிட்டு வார்ன் பண்ணுறாரு, இவர் கையில் காரை கொடுத்துட்டாதீங்க, இவனை நான் வர்ற வரைக்கும் பிடிச்சி வச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ முத்துவும் அப்பையும் சொல்கிறாரு அவர்கிட்ட, சார் சத்தியமாக பிரேக் பிடிக்கல சார் அப்படின்னு சொல்லி எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாரு, குத்தாடி பார்க்குறாரு. பட் எதுவுமே நடக்கலை. ஏன்னா காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருண்குமார் அப்படி ஸ்ட்ராங்காக ரிப்போர்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதே மாதிரி அந்த கான்ஸ்டபிளுக்கு வந்து விஷயம் தெரிஞ்சு போச்சு, பிரேக் வந்து சரியாக பிடிக்கல அப்படின்றது. ஏன்னா அவரும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நம்ம முத்துவை உட்கார சொல்லி கிளம்ப சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் கிளம்புப்பா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இவர் உட்கார வச்சு எந்த பிரோஜனமும் கிடையாது. முத்துக்கிட்ட இருந்து தேவையான கார் சாவியை வாங்கியாச்சு, முத்துவோட லைசன்ஸை கேன்சல் பண்ணியாச்சு. இதை தானே வந்து சொன்னார் அருண்குமார், உன்னோட லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவேன், இனிமேல் நீ காரே ஓட்ட முடியாத அளவுக்கு பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதே விஷயத்தை நம்ம அருண்குமார் செஞ்சு காமிச்சிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல முத்துவோட லைசன்ஸும் போயிடுச்சு, இதுக்கப்புறம் காரும் போயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவரையும் போக சொல்லிட்டாங்க, நீ ஸ்டேஷனை விட்டு வெளியே போப்பா, எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்கோப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகத்தில் வர்றாரு. அவருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, என்ன பண்ணால் தன்னோட வண்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியல. ஏன்னா அவருக்கு இருக்கிற நாலேஜ் வந்து அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் மீனா வந்துடுறாங்க. மீனா வந்து கேட்குறாங்க, என்னங்க என்ன நடந்தது, எதுக்காக உங்களை இப்படி சொன்னாங்க, நீ இப்படி பண்ணுற ஆளே கிடையாதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களும் கேட்குறாங்க. முத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, எல்லாத்துக்கும் காரணமாக அந்த அருண்குமார் தான் மீனா, அவன் வந்து வேணுக்குமே தான் பண்ணிட்டான். அவனுக்கு வந்து நான் சொன்னேன், இந்த மாதிரி என்னோட கார் பிரேக் பிடிக்கல, உனக்கே தெரியுமே நான் காலைல நான் கார் எடுத்துகிட்டு வந்தேன், சடனாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கோடு போடுறதுக்காக முயற்சி பண்ணா. அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, என் காரை பிரேக் பிடிச்சேன், பட் பிடிக்கல, ஸ்கூல் ஆட்டோலாம் வந்துச்சு, அவங்க மேலே இடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு பைக்கில் போய் மோதினேன். அந்த பைக் யாரோடது அப்படின்னா அருண்குமாரோடது. ஸோ அதை ஒரு காரணமாக வச்சுட்டு என்னை பழி வாங்குறான் மீனா அப்படின்ற மாதிரி மீனா கிட்ட சொல்ல, சரிங்க நான் வேணா போய் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. பட் முத்து வந்து வேணாம் மீனா, அவன் வந்து வேணுக்குன்னே பண்ணுறான், இது வந்து தெரியாமல் பண்ணுறதெல்லாம் கிடையாது, இது தெரிஞ்சே பண்ணுறது, இதில் போய் நம்ம என்ன பேசினாலும் அது வேஸ்ட் மீனா, ஸோ விடு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நேரம் மீனா கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தால் சுருதியோட அம்மா சுதா வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்தை இழுத்து வைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்படிப்பட்ட குடும்பத்தில் என்னோட மகள் இங்கே இருக்கணுன்ற அவசியமே கிடையாது, இவனால் எங்கள் குடும்பத்துக்கு அசிங்கம்தான், எல்லாரும் வந்து உங்கள் வீட்டு மருமகன் உங்கள் வீட்டு சொந்தக்காரன் தானே, அவன் அப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாருமே எங்ககிட்ட தான் கேட்குறாங்க, எங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, அவதூறாக இருக்குது, எனக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க வந்து, ஏன்னா அவங்க எப்படா இங்கே சண்டை நடக்கும், எப்படா குளிர்காயலாம் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இப்படி ஒரு பிரச்சனை நடந்தோடனே பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பி வந்துட்டாங்க. ரைட்டு, இந்த பிரச்சனை எப்படியாவது ஊதி ஊதி பெருசாக்கி நம்ம சுருதியையும் ரவியும் வீட்டுக்கு கூட்டு போயிடலாம். ஏன்னா அவங்களோட நோக்கம் முழுக்க முழுக்க அதுதான், ரவியும் சுருதியும் அவங்க கூட கூட்டு போயிடணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ தூரம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனை மட்டும் அவங்களுக்கு சரியாக நடந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக அவங்க நினச்ச விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. ஏன்னா அப்படி தான் போய்கிட்டு இருக்குது. இவங்க ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அதை வச்சு ஒரு பிளேம் பண்ணி அதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக்கி அதை வந்து ஒரு பெரிய சிக்கலில் கொண்டு போய் விடுறதுல சுதா ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் சுதாவோட பிளானை முறியடிக்கிறதுல நம்ம முத்து ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ வந்து ஆர்குமெண்ட் போய்கிட்டு இருக்குது. சுதா சொன்ன விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா முத்துவை பற்றி ரொம்ப தரக்குறைவாக பேசுவோம். மீனாவுக்கு கோவம் வந்துடுது. நீங்கள் என்னங்க நினச்சிக்கிட்டீங்க, தேவையில்லாமல் என்னோட ஹஸ்பண்டை பற்றி பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க, அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. அண்ட் அண்ணாமலை என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கே பாருங்கம்மா எல்லாமே நடக்குது ஓகே தான், பட் இதனால உங்களுக்கு அவமானம் அப்படின்னா எங்களுக்கு எதுவும் பண்ண முடியாது. அண்ட் இந்த பொண்ணு அதாவது சுருதி வந்து அவளோட விருப்பம், அவள் எங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாலோ அவள் வந்து அங்கே தான் இருக்கணும், அவளுக்கு என்ன ஓகேவோ அதுதான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலையும் சொல்கிறாரு. சுருதி இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குடும்பம்னா பிரச்சனை இருக்கதாமா செய்யும், நீ உன் வேலை எதுவோ அதை மட்டும் நீ பாரு, எங்களுக்கு தெரியும் எங்களை வந்து எப்படி பார்த்துக்கிறணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அப்பப்போ செருப்பை கழட்டி அடிக்கிறாங்க, சாணியில் முக்கி அடிக்கிறாங்க, அப்பையும் சுதா திருந்த மாட்டேங்கிறாங்க. வேற யாராவது அடிச்சிட்டாலும் பரவாயில்ல, சுருதியே அடிக்கிறாங்க, அதையும் வாங்கிக்கிட்டு வெக்கமே இல்லாமல் இங்கே உட்காந்துருக்காங்க. பார்த்தீங்களா, அதுதாங்க வேடிக்கையாக இருக்குது. ஏன்னா கொஞ்சமாவது ஒரு மனசாட்சி அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அதோட போயிருக்கணும், அதோட காலியாக இருக்கணும். ரைட்டு, இதுக்கப்புறம் இங்கே இடத்துல நிற்கக்கூடாது, நீன்னா நம்மளை செருப்பால் அடிப்பாங்க அப்படின்றத யோசிச்சுட்டு அவங்க கிளம்பிட்டு இருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ணாமல் மேலும் மேலும் அசிங்கப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க, அசிங்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. சரி, இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம கான்ஸ்டபிள் இருக்கார் இல்லையா, முத்துவோட கார் எடுத்துகிட்டு போனார் இல்லையா, கையில் மாவு கட்டுப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. இதை பார்த்த நம்ம அருண்குமாருக்கு ஷாக்கு, திடுன்னு ஓடி போய், என்ன சார் என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா, என்ன கையில் கட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அதற்கு அவர் சொல்கிறாரு, சார் அந்த டிரைவர் சொன்னது உண்மைதான் சார், காரில் நிஜமாவே பிரேக் பிடிக்கல சார், இதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நானும் பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் வர்ற வழியில் என்னாச்சு அப்படின்னா பிரேக் பிடிக்காமல் ஒரு இடத்துல போய் மோதிட்டேன் சார், அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் காரில் பிரேக் பிடிக்கலை அப்படின்றது. ஸோ அப்போ இந்த மெக்கானிக் தம்பி தான் சார் சரி பண்ணி காரை இங்கே கொண்டு வந்து விட்டார், என்னையும் அவர் தான் சார் கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனால் நீங்கள் முதல்ல வெளியே வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டு போய் ரகசியம் அதாவது காதை கடிக்கிறாரு நம்ம அருண்குமார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னென்ன நடந்துச்சு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கண்ணே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அவரும் பார்த்தீங்கன்னா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும்
சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஏது அப்படின்னு சொல்லி விசாரிச்ச அருண்குமாருக்கு பெரிய ஷாக் காத்திருக்குது. உண்மையிலே அந்த காரில் பிரேக் பிடிக்கல. இப்போ அருண்குமாருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா எல்லாத்துட்டையும் அப்படி தானே சொல்லி வச்சுட்டாரு, முத்து கெட்டவன் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பிம்பத்தை கட்டி வச்சிட்டாரு. அண்ட் இப்போ அதை உடைச்சோம் அப்படின்னா அது அவருக்கு அசிங்கம் அப்படின்றது நல்லாவே தெரியும். ஏன்னா அதை தான் அவர்கிட்டே சொல்கிறாரு. ஏன்னா இப்போ வந்து காரில் பிரேக் பிடிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஏற்கனவே அவன் ஆடுவான். இப்பயும் இந்த விஷயத்தை போய் சொன்னோம் அப்படின்னா நிச்சயமாக ஆடுவான். அது நமக்கு தான் பிரச்சனை, நமக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே பிரச்சனைனே. ஸோ அதனால இந்த விஷயத்தை இதோட நீங்கள் மறந்துடுங்க, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் எதுவுமே யோசிக்க வேணானே, இதோட நீங்கள் விட்டுருங்கண்ணே அப்படின்ற மாதிரி சொல்ல, சார் என்ன சார் சொல்கிறீங்க, அந்த முத்து மேலே எந்த தப்பும் கிடையாதுங்க சார், அவன் கரெக்டாக தான் சொல்லியிருந்திருக்கான், காரில் நிஜமாவே பிரேக் பிடிக்கல தான் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, அண்ணே பரவாயில்லண்ணே, இப்போதைக்கு நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சொன்னோம் அல்லது ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக அது வந்து பிரச்சனையாயிரும். அதனால் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்கண்ணே, நீங்கள் வந்து இதை பற்றி இன்ஸ்பெக்டர்கிட்ட எதுவுமே பேசாதீங்க, மிச்ச விஷயத்த நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவருக்கு வந்து கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது. ஏன்னா அவர் கொஞ்சம் நேர்மையான அதிகாரி போல். ஸோ அதனால் கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது. இல்லை தம்பி, நீங்கள் சொல்கிறது வந்து எதுவுமே சரிப்பட்டு வரல, ஸோ என்ன செய்ய அப்படின்னு சொல்லி தெரியல, ஆனால் இருந்தாலும் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்றதுனால நான் செய்கிறேன் தம்பி, ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க தம்பி அப்படின்ற மாதிரி அவரும் என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறாரு. பட் அவர் வந்து கேட்குற மாதிரியே இல்லை. அருண்குமாருக்கு வந்து தெளிவாக தெரியுது, ஓகே இது வந்து நம்ம பண்ண தப்பு தான், உண்மையிலே அவன் சொன்னது சரிதான், வண்டியில் பிரேக் பிடிக்கல போல அப்படின்ற மாதிரி அப்போ தான் அருண்குமாரும் புரிஞ்சுக்கிறாரு. ஆனால் இப்போ புரிஞ்சு என்ன பண்ண, எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ வசமாக அருண்குமார் சிக்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அருண்குமார் என்ன வேலை பார்த்தாலும் அவர் வந்து அறகுறையாக தான் பார்ப்பாரு. இப்போ வரைக்கும் அருண்குமார் ஒரு நல்ல போலீஸ் அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம், அப்படி தான் நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு அவரோட சுயநலத்துக்காக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா முத்து மேலே வீண் பழி போட்டிருக்காரு, முத்துவை ஒரு பயங்கர சிக்கலில் மாட்டி விட்டுருக்காரு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லி முத்துக்கும் தெரியல. ஏன்னா முத்து வந்து இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கோர்ட்டில் போய் கேஸ் போடணும், இல்லை அப்படின்னா வண்டியில் உண்மையிலே பிரேக் பிடிக்கல அப்படின்றத ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி நிரூபிச்சாகணும். இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் அவர் இருக்கார். ஸோ என்ன பண்ணி எப்படி வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் இது மட்டும் சரியாக நடக்கலை அப்படின்னா நிச்சயமாக இதுக்கப்புறம் முத்து கார் ஓட்ட முடியாது, கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு கார் ஓட்ட முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கிறாரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் சரி முத்துவுக்கு ஒரு பெரிய சிக்கலாயிரும். அண்ட் இது வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முத்துவால் இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. அவருக்கும் எதிராக பார்த்தீங்கன்னா ஆதரவாக எந்த ஒரு விஷயமும் கிடைக்கல. அண்ட் இனிமே தான் தேடி கண்டுபிடிச்சி அவர் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்றத நிரூபிக்கணும். ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு 2 பேருக்கும் ஒரு விஷயம் கூட இல்லை அப்படின்றத தான் சொல்லி ஆகணும். ஸோ அதனால் ஒரு பயங்கர சிக்கலில் தான் மாட்டியிருக்கார் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தால் கூட ஏதாவது ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சால் கூட அவருக்கு வந்து கண்டுபிடிச்சிருவார், ஓகே இப்படி இருக்குது நடக்குதுருக்கு, அருண்குமார் வேணுக்குமே தான் பண்ணியிருக்கார் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு ப்ரூஃபும் அவருக்கு கிடைக்கல. ஸோ அதுதான் இங்கே சிக்கல். ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அவருக்கு ஆதரவாக கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா மேபி அவர் வந்து இந்த விஷயத்தை வந்து ஏதாவது பண்ணி பிரேக் பண்ணி கண்டிப்பாக ஒரு இது பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல அப்படிங்கும்போது பாவம் அவரால் என்ன பண்ண முடியும், அவராலையும் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சிக்கலில் தான் இப்போ நம்ம முத்து மாட்டியிருக்காரு. என்ன பண்ணி இந்த விஷயத்துலேருந்து வெளியே வர போகிறாரு, எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க போகிறார் அப்படின்றது அவருக்கே தெரியல. அதான் உண்மை. அவருக்காவது தெரிஞ்சிச்சு ஏதாவது பண்ணார்னா உண்டு, ஆனால் அவருக்கே தெரியல. எப்படியாவது இதில் வந்து தன் மேலே தப்பு இல்லை அப்படின்றத நிரூபிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக முயற்சி பண்ணுவார். ஆனால் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிரூபிப்பார். ஏன்னா இதில் முழுக்க அருண்குமார் மேலே மட்டும்தான் தவறு இருக்குது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா அருண்குமார் உண்மையிலே ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அருண்குமார் ஒரு மனுஷனே கிடையாது அப்படின்றத நிரூபிச்சிட்டாரு. ஏன்னா முத்துவும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தான் கார் ஓட்ட செய்ய இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது அவரால் அடுத்து என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இந்த தொழில் விட்டால் அவருக்கு பெருசாக வேறு எந்த தொழிலும் தெரியாது, இந்த விஷயம் விட்டால் அவருக்கு வேறு எந்த பிஸ்னஸும் தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது காரே ஓட்டக்கூடாது அப்படின்னீங்கன்னா முத்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எதுவுமே பண்ண முடியாது. ரைட், இவ்வளோ தாங்க இன்றைக்கி எபிசோட் நடந்தது. அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீதாவுக்கு இந்த விஷயம் தெரிய போகுது. மாமாவோட லைசன்ஸ் பறிச்சிட்டாங்க அப்படின்னோடையும் சீதாவுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. அப்போ சீதா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மீனா வந்து முதல்ல சீதா கிட்ட சொல்கிறாங்க, சீதா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சு சீதா, மாமாவை வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சீதா என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களும் டிராஃபிக் போலீஸு இவங்களும் டிராஃபிக் போலீஸு, அப்போது நிச்சயமாக வந்து இவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க, இவரால் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அருண்குமாரால் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க நம்பி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அருண்குமாருக்கு அடுத்து கால் பண்ண போகிறாங்க.
கால் பண்ணி அருண்குமார்கிட்ட ஹெல்ப் கேட்க போகிறாங்க. அருண்குமார் நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், ஏன்னா அருண்குமார் சீதாவுக்காக என்ன விஷயம்னாலும் பண்ணுவார், என்ன உதவினாலும் பண்ணுவார் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ பல தடவை நம்ம அந்த விஷயத்தை பார்த்துருக்கோம். சீதாவுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு இஷ்யூவில் கூட அவர் தான் ஹெல்ப் பண்ணார். இருந்தால் சீதா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவர் ஹெல்ப் பண்ணி 1 லேக் அவர் தான் கொடுத்தாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் சீதாவுக்கு நிச்சயமாக அவர் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ஸோ வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த விஷயம் தெரிஞ்சு அப்படின்னா அவர் பேரும் அடிபடும், அதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால அவர் பேர் அடிப்படை விடுவாரா, இல்லை அப்படின்னா இல்லை தன்னோட பேர் கெட்டு போனாலும் பரவாயில்ல, இவர் வந்து மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைப்பாரா அப்படின்றது இனி வர்ற எபிசோட்ல தெரியும். ஆனால் நிச்சயமாக ஒரு விஷயம் தெளிவாக தெரியுதுங்க. அருண்குமார் ஒரு நல்ல கேரக்டராக இருந்தாலும் சில சமயங்களில் அவர் மனுஷனாகவே நடந்துக்க மாட்டேங்கிறார் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஏன் அப்படின்னா அருண்குமார் வந்து தன்னோட சுயநலத்துக்காக தான் நடந்துக்கிறாரு. அவர் முழுக்க பார்த்தீங்கன்னா தன்னோட சுயநலம் தான் அவருக்கு முக்கியமாக தெரியுது. கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட அவர் வந்து என்ன பண்ணிடுவார் அப்படின்னா முத்து மேலே பழிவு போட்டு அவர் தப்பிக்கிறதுக்கு என்ன வழியோ அந்த விஷயத்தை தான் பார்க்குறாரு. அவர் வந்து எவ்வளோ முயற்சி பண்ணாலும் சரி, அல்லது அவர் வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணாலும் சரி, அதுக்கு வந்து சரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ எது எப்படியோங்க, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனி பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு போக போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அண்ட் ஏற்கனவே முத்து வந்து பயங்கர கோவத்தில் இருக்காரு. அண்ட் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் இன்னும் அருண்குமார் மேலே பயங்கர கோவமாயிடுவார். என்னடா இவன் எப்படி பார்த்தாலும் வந்து நமக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கானே, எப்படி பார்த்தாலும் நமக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கானே அப்படின்ற மாதிரி தான் அவரும் நினைக்கிறாரு. அப்போது இவங்க 2 பேத்துக்கு இடையில ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய பகையும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத, இதெல்லாம் ஒரு தேவையில்லாத இஷ்யூ, தேவையில்லாத பிரச்சனையில் 2 பேரும் சிக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏதாவது ஒரு நியாயமான ரீசன், ஒரு நியாயமான பிரச்சனை இருந்தது அப்படின்னா ஓகே, இது வந்து ஒரு நியாயமான பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க போடுறது எல்லாமே தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத விஷயங்களுக்கு மட்டும்தான் இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. உருப்படியாக ஒரு விஷயத்தில் கூட அவங்க சண்டை போடலை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ சீக்கிரமே இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் முடிவு வரணும். ஏன்னா முடிவு வந்தால் மட்டும்தான் இவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருப்பாங்க. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரே வீட்டில் தான் பொண்ணு எடுக்க போகிறாங்க. அண்ட் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் மட்டும்தான் வந்துக்கிட்டு இருக்கும். இவங்களால யாராலையும் நிம்மதியாகவே இருக்க முடியாது. எல்லா குடும்பமும் பார்த்தீங்கன்னா இவங்களால கஷ்டப்பட தான் போகுது. இந்த குடும்பத்துக்குள்ளே இவங்களாலே பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். என்னதான் அருண்குமார் நல்லவராக இருந்தாலும், சீதா அவர் நல்லவங்க அப்படின்னு சொன்னாலும் அதை நிரூபிக்கிறதுக்கான ஆதாரம் முத்துக்கிட்டே வேறு யாருக்கிட்டே கிடையாது. ஏன்னா இவங்க பண்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப கோக்குமாக்கத்தான் இருக்குது. ஸோ அருண்குமார் என்ன பண்ணாலும் அவர் திருந்தவே மாட்டார் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரை முத்துவை பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் தெளிவாக இருக்கார். முத்து என்ன சொன்னாலும் அவர் கேட்குற நிலைமையிலே இல்லை. அவர் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா முத்து வந்து ஒரு எதிரியாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. முத்து வந்து ஒரு மனுஷனாகவே மதிக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா அந்த ஒரு அவருக்கே வரல, அவர் முத்து வந்து நல்லவரா கெட்டவரா அந்த ஒரு டிஸ்கஷனுக்கே வரல. அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் முத்து வந்து ஒரு கெட்டவன், ஒரு வில்லன், ஸோ அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்திலாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்திலாம் எதுனாலும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா திருந்தாத முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா மீண்டும் அருண்குமார்கிட்ட தான் போய் வம்பளத்துட்டு சில பிரச்சனைகள் இழுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வரணும் அப்படின்னா ஒருத்தர் வந்து புரியணும். 2 பேருக்கும் ஒருத்தரை பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான் முடியும். ஏன்னா 2 பேருமே நல்ல கேரக்டர் தான், 2 பேருமே கெட்டவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 2 பேருமே நல்ல கேரக்டர் தான். ஆனால் இருந்தாலும் எங்கே இவங்க 2 பேருக்கு இடையில பிரச்சனை நடக்குது அப்படின்னா ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது எப்படியோ இவங்க 2 பேரும் கனெக்டிவிட்டி பண்ணி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ சீக்கிரமே இவங்க 2 பேரை பற்றின விஷயங்கள் தெரியணும். ஏன்னா ஒரே ஒரு வீட்டுக்கு தான் 2 பேரும் மருமகனாக போக போகிறாங்க. அப்படிங்கும்போது நிச்சயமாக ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். சரி, இது ஒரு பக்கம் இப்படி இருக்க, இனி அடுத்த எபிசோட் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இனி அடுத்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா உண்மை என்ன அப்படின்றத நம்ம முத்து கண்டுபிடிக்க கிளம்புவார். ஏன்னா தன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு அவர்கிட்ட வந்து ஆதாரம் இருக்குது. ஸோ அந்த ஆதாரத்தை மேலும் வந்து அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா கேதர் பண்ணணும். மேலும் வந்து தன் மேலே எந்த தப்பும் கிடையாது, அருண்குமார் கெட்டவன் அப்படின்றத நிரூபிச்சு ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்காரு. அப்படி அருண்குமார் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்றத மட்டும் நிரூபிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் பயங்கரமான சிக்கல் இருக்கும். ஏன்னா அருண்குமார் மேலே வந்து தப்பு இருக்குது அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அருண்குமாரை அதுக்கப்புறம் வேலையை விட்டு துரத்திடுவாங்க. ஆனால் போலீஸ்காரனாக இருக்கவே நீ தகுதி கிடையாதுப்பா, நீ கிளம்புப்பா, இது உனக்கப்புறம் இதுக்கப்புறம் சம்மந்தமே கிடையாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி அவரை வந்து துரத்தி விட்டுருவாங்க. ஸோ பயங்கர சிக்கலில் நம்ம அருண்குமார் மாட்டிக்கிடுவார். அப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னா நிச்சயமாக இதுக்கப்புறம் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
இதுக்கப்புறம் நடக்க போகிற ஒவ்வொரு பிரச்சனையும் இவங்க 2 பேரை பேஸ் பண்ணி தான் நடக்க போகுது. இவங்க 2 பேரை எப்படி வந்து ஒன்று சேர்க்க போகிறாங்க சீதா? ஏன்னா இதில் வந்து பாதிக்கப்பட போகிறது என்னமோ அவங்களோட வாழ்க்கை தான். ஸோ அப்படின்றப்ப இவங்க 2 பேர்த்த ஒன்று சேர்க்கணும். ஒன்று சேர்த்து 2 பேரும் நல்லவங்க தான், 2 பேரும் நல்ல கேரக்டர் அப்படின்றத 2 பேருமே புரிய வச்சு இதாகணும். ஸோ அப்படி ஆனால் மட்டும்தாங்க பிரச்சனை தெரிய வரும். இல்லை அப்படின்னா இந்த பிரச்சனை மேலும் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்கேன். அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மீனாவும் முத்து கூட சேர்ந்து முயற்சி பண்ணுறாங்க. எப்படியாவது இவர் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்றத நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மீனாவும் அவங்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இருந்தாலும் அவங்களால முயற்சி பண்ண முடியல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண்குமார் எப்போ என்ன பண்ணுவார் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அண்ட் அருண்குமார் கிட்டத்தட்ட ஒரு வில்லன் மாதிரி ஆயிட்டார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஒரு வன்ம குடவன் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்கார் நம்ம முத்து மேலே. முத்துவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் தான் நடந்துக்கிறாரு. ஏன் அப்படின்னா அப்பப்போ அருண்குமார் சொல்ல விஷயங்களை வந்து செய்ய மாட்டேங்கிறாரு. இவர் என்னதான் டிராஃபிக் ரூல்ஸை மதித்தாலும் அருண்குமார் சொல்கிற விஷயத்த வந்து அவங்க கேட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் கேட்க மாட்டார். என்னதான் இவர் வந்து சரியாக போகலை அப்படின்னாலும் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அருண்குமார் என்ன சொன்னாலும் அவர் கேட்கவே மாட்டார். ஸோ பார்க்கலாங்க இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வந்து எப்படி போக போகுது, என்ன நடக்க போகுது அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியல. ஆனால் நிச்சயமாக ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரியுது. இதுக்கப்புறம் அருண்குமாருக்கும் அவருக்கும் ஒரு பயங்கரமான பிரச்சனை நடக்க போகுது அப்படின்றது மட்டும் தெரியுது. இந்த பிரச்சனை வந்து எவ்வளோ தூரத்துக்கு மாறும் அப்படின்னா சீதாவோட வாழ்க்கையை கேள்விக்குறி ஆகிற அளவுக்கு மாறும். ஏன்னா சீதா வந்து முத்து மேலே அவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்க. அண்ட் சீதா வந்து முத்து சொன்னால் கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது அருண்குமார் வந்து நான் சீதாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதை முத்து நிச்சயமாக ஏற்றுக்க மாட்டார். இவெல்லாம் மனுஷனே கிடையாது அப்படின்னு தான் அவர் சொல்லுவார். ஸோ இவங்களால பிரிய போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீதா அருண்குமார் தான். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.